பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சள் செடிகள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, போலூர், செய்யார், வந்தவாசி, சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் நெல்லுக்கு அடுத்தபடியாக மஞ்சள், கரும்பு, வாழை மற்றும் தோட்டப்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் நெல் பயிருக்கு அடுத்ததாக மஞ்சள் சாகுபடியில் முதன்மை சிறந்து விளங்கி வருகின்றனர். இந்த மஞ்சள் சாகுபடியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு, காட்டுக்கண்ணலூர், அழகுசேனை, கல்பட்டு, இரும்பலி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதே மேல் படவேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான விவசாயிகள் மஞ்சள் சாகுபடியில் சிறந்து விளங்குகின்றனர். இங்கு மஞ்சள் சாகுபடி செய்யப்படும் இந்த மஞ்சள் செடிகளை அறுவடை செய்யப்பட்டு மஞ்சள்களை பதப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் ஈரோடு வேளாண்மை விற்பனை மையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். பல தலைமுறைகளாக இந்த மஞ்சள் சாகுபடி செய்து வரும் இந்த விவசாயிகள் தற்போது அந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதாவது என்னவென்றால், செங்கரும்பை பயிர் செய்யும் விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யப்பட்டு பொங்கல் தினத்திற்கு வழங்கப்படுவது போல், பொங்கல் தினத்திற்கும் உகந்த பொருளாக கருதப்படும் இந்த மஞ்சள் செடியானது வீட்டில் வைத்து பூஜிக்க பொருட்கும் மங்கள பொருளாக விளங்கி வரும் இந்த மஞ்சள் செடியை அரசு எங்களிடமும் கொள்முதல் செய்யப்பட்டு பொங்கல் தினத்திற்கு வழங்கினால் இந்த மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நாங்களும் பயன்படுவோம். எனவே தமிழக அரசு இருக்கின்ற ஆண்டு முதலாவது மஞ்சள் செடிகளை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டு பொங்கல் தினத்துக்கு இலவசமாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியிலுடைய விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ். பன்னீர் கரும்பு எல்லாம் வாங்கி இப்ப எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்க மஞ்சளும் வாங்கி ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் அரசு எங்களையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க எத்தனையோ வருஷமா நாங்க மஞ்சள் சாகுபடி செய்யறோம். ஈரோடுல எங்களுக்கு சரியான ரேட்டும் கிடைக்கல. ஒரு வருஷம் பயிர் இது, ஒரு வருஷமா வேலை செய்யறோம். ஆனால் சரியான எங்களுக்கு விலை கிடைக்கல. இது மஞ்சள் கவர்மெண்ட் வாங்கி இது கொடுத்தா ஒரு வருஷத்து பயிர், வருஷத்துக்கு ஒரு முறை இது மஞ்சள் தான் நம்பி இருக்கிறோம். மஞ்சள் பயிர் தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம், வேற எதுவும் இல்லை. எங்கள் அப்பா எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, பாரம்பரியமாக செஞ்சுட்டு தான் வரோம். ஆனால் அது சரியான விலையும் சரியான நிர்ணயிக்கல. அப்பப்போ ஏறுது இறங்குது, ஒரு முறை ஏறுது ஒரு முறை இறங்குது. சுத்தமா எங்களுக்கு லாபம்ன்றது கிடைக்கல. மஞ்சள் தான் செய்யறோம். மஞ்சள் கவர்மெண்ட் இதை எத்து போயிட்டு விவசாயிக்கு பயனடைஞ்சா நல்லா இருக்கும். மஞ்சள் வயசு ஈரோடு எடுத்து போறோம், அங்க எடுத்து பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இது அரசாங்கம் எடுத்து பொங்கலுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க பகுதியில் கரும்பு கொள்முதல் பண்றாங்க கவர்மெண்ட்ல. அதே மாதிரி மஞ்சள் அதிகமா பயிரிடுறோம் எங்க பக்கத்துல. அந்த மஞ்சளையும் கரும்பு மாதிரி கொள்முதல் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், விவசாயத்துக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசனை பண்றேங்க. இதை கவர்மெண்டா பார்த்து எதனா ஒரு நல்ல முடிவு எடுத்து கொள்முதல் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேங்க.